நம்முடைய தேவன் நம்மை சந்திக்க விரும்புகிறார். அதை முதலாவது நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சந்திப்பு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும், ஒவ்வொரு வாரமும் நடக்கணும். அதுதான் விலையேற பெற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற அனுபவம். அல்லேலூயா. பாவம் வந்த போது மனுஷன் சந்திக்கவில்லை. ஆமென். இன்னைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார் ஏசாயா தீர்க்கதரிசனத்துல, இந்த பாவம் தான் உங்களுக்கு எனக்கும் பிரிவினையாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது, நாம் சந்திக்க முடியாதபடி இருக்கிறது. இந்த பாவத்தை இன்றைக்கு களைந்து போடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை சந்திக்க ஆவலா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வாஞ்சை அதுதான், தாகம் அதுதான். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே, என்னை விட்டு ஏன் தூரமா போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய ஏக்கத்தை பாருங்க. ஏன் தூரமா போய் அப்படி என்ன அநியாயத்தை என்னிடத்துல பார்த்தீங்க? நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுடைய தேவனா இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் என் ஜனமா இருக்கிறீர்கள், ஏன் என்னை விட்டு தூர போகிறீங்க? ஏன் என்னை சந்திப்பதை நீங்க வெறுக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அவருடைய வாஞ்சை நம்மை சந்திப்பது தான். அநேகர் இன்றைக்கு தேவனுடைய ஒரு தெய்வீக சந்திப்பு, ஐ வாண்ட் டு ஹேவ் a personal encounter with the Lord அப்படிங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார்.